SSPA எனப்படும் புதிய பொதுச் சேவை ஊதிய முறையின் கீழ் அரசு ஊழியர்கள் 7 விழுக்காடு முதல் 15 விழுக்காடு வரை சம்பள உயர்வை பெறுவார்கள் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். உயர் நிர்வாகத்தில் உள்ள அரசு ஊழியர்களுக்கு 7 விழுக்காடு ஊதிய உயர்வும், செயலாளர்கள், மேலாளர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்கள் என வகைப்படுத்தப்பட்டவர்களுக்கு 15 விழுக்காடு ஊதிய உயர்வும் கிடைக்கும் என்று அவர் கூறினார். நாட்டின் சவாலான பொருளாதார சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சம்பள உயர்வு கட்டம் கட்டமாக செயல்படுத்தப்படும் என்றும், SSPA திட்டத்தை தேர்வு செய்த அரசு ஊழியர்களுக்கு மட்டுமே இது பொருந்தும் என்றும் அன்வார் கூறினார். முதல் கட்டமாக டிசம்பர் 1ஆம் தேதியும், இரண்டாம் கட்டமாக 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியும் செயல்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். வங்சா பெர்மாய் வட்டாரத்தில் வெளிநாட்டினரால் உரிமம் இன்றி நடத்தப்பட்ட 3 வர்த்தக வளாகங்கள் மீது ஸ்லாயாங் நகராண்மை கழகம் நேற்று அதிரடி சோதனை மேற்கொண்டது. மதுபானங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் சம்பந்தப்பட்ட வளாகத்தில் பறிமுதல் செய்யப்பட்டதாக நகராண்மை கழகத்தின் வர்த்தக தொடர்பு பிரிவு தெரிவித்துள்ளது. தங்கள் சொந்த நாட்டு குடிமக்களை இலக்காக கொண்டு அந்நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட உணவு மற்றும் மளிகை பொருட்களை மட்டுமே விற்பனை செய்து வந்தது கண்டறியப்பட்டது. அதோடு வாடிக்கையாளர்களுக்காக சிறப்பு கரோக்கே மையம் மற்றும் உணவகமும் அனுமதி இல்லாமல் செயல்பட்டு வந்ததாக ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சைபர் ஜெயாவில் உள்ள 3 படுக்கை அறைகள் கொண்ட ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வங்காளதேசத்தைச் சேர்ந்த 15 கட்டுமான தொழிலாளர்கள் தங்கள் முதலாளிமார்களால் வாடகைக்கு விடப்பட்ட நிலையில் தரையில் தூங்கிக் கொண்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அருகில் உள்ள ஒரு கட்டுமான தளத்தில் ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் வரை வேலை செய்யுமாறு தங்கள் முதலாளிகள் கட்டளையிட்டதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். நேற்று இரவு தீபகற்ப மலேசியா தொழிலாளர் துறை, சிப்பாங் நகரசபை, குடிநுழைவுத்துறை மற்றும் காவல்துறையின் ஒருங்கிணைந்த நடவடிக்கையின் போது அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டனர். இதனை அடுத்து வீடுகளை வாடகைக்கு விட்டவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிள் சாகசம் செய்த 2 நண்பர்கள் பரிதாபமாக மாண்டனர். அவர்கள் இருவரும் ஓட்டிய மோட்டார் சைக்கிள்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். இந்த கோர விபத்து ஸ்லாங்கூர் சுங்கைபுலோ எலிமினா பிசினஸ் பார்க்கில் நேற்று இரவு 11:20 மணி அளவில் நிகழ்ந்ததாக சுங்கைபுலோ மாவட்ட காவல்துறை தலைவர் முகமது ஹபீஸ் முகமது நூர் தெரிவித்தார். சட்டவிரோத பந்தயத்தில் ஈடுபட்ட 13 வயதுடைய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டதாகவும், அவர்களின் உடல்கள் சவ பரிசோதனைக்காக சுங்கைபுலோ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அவர் கூறினார். கேண்டீன் நடத்துனர் ஒருவர் தொலைபேசி மோசடியில் சிக்கி 1,31,000 வெள்ளியை இழந்துள்ளார். பாதிக்கப்பட்ட 48 வயது நபருக்கு ஜூலை 31ஆம் தேதி பண மோசடி, பயங்கரவாத எதிர்ப்பு நிதி உதவி மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகள் சட்டத்தின் அதிகாரி என கூறி ஒரு நபரிடமிருந்து அழைப்பு வந்ததை அடுத்து அவர் இந்த ஸ்கேம் மோசடியில் சிக்கிக் கொண்டதாக கொலத்திரங்கானு மாவட்ட காவல்துறை தலைவர் ACP அஸ்லி முகமது நூர் தெரிவித்தார். சந்தேக நபர் பாதிக்கப்பட்டவரிடம் தனது வங்கிக் கணக்கு தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்ததோடு போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறும் அறிவுறுத்தியுள்ளார். பின்னர் போலீஸ் அதிகாரியைப் போல் ஆள்மாறாட்டம் செய்து பண மோசடியில் ஈடுபட்டதாக சம்பந்தப்பட்ட நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. பின்னர் விசாரணை நோக்கங்களுக்காக பணத்தை செலுத்த வற்புறுத்தப்பட்டதால் 3 வெவ்வேறு கணக்குகளில் 6 பண பரிவர்த்தனைகள் மூலம் 1,31,000 வெள்ளியை அவர் இழந்துள்ளார். சம்பள உயர்வுக்கு பிறகு அரசு ஊழியர்கள் தங்கள் வேலையில் உத்வேகத்துடனும் புதிய பணி கலாச்சாரத்துடனும் பணியாற்ற வேண்டும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டுள்ளார். வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகபட்ச சம்பள உயர்வை அரசு அறிவித்துள்ளது. எனவே அரசு ஊழியர்கள் மக்களுக்கான தங்களின் பணியை உணர்ந்து சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். வேலையில் மெத்தனப்போக்கு இல்லாமல் சுறுசுறுப்பாக பணியாற்ற வேண்டும் என்றும் அரசின் எதிர்பார்ப்பு இது என்றும் அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக ஒரு லைசன்ஸ் எடுப்பதற்காக 2 மணி நேரம் பொதுமக்களை காக்க வைக்கும் மந்த நிலை இனியும் இருக்கக்கூடாது என்று அவர் உதாரணம் காட்டினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.